ராட்சசியோ தேவதையோ அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போய் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து 19:16 ரேஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே இருக்க இந்த கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து ரெண்டாவது இருக்க இந்த இமேஜ் அசிஸ்டன்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்க அந்த இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. இந்த பிளாக் ஸ்க்ரீனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட்க்கு கரெக்டாக மேக் பண்ணிவிடுவோம். வீடியோட ஸ்டார்டிங் அது பிறகு வந்துட்டு 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டுங்க. ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு மேல் டாப்பில் வந்து இன்டோ ஐக்கன் இருக்கலாம், அந்த இன்டோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த 4வது ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஒருவேளை உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஷோ ஆகலைன்னா ஸ்க்ரீனில் டச் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோ இந்த மாதிரி சுருக்கணும்னா இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி கைஸ், அது பிறகு ரைட் சைடு அந்த ஏரோ ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் பேக் வந்துடும். அது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எத்தனை செகண்ட் மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு இந்த ஃபோட்டோ லேயரை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிவிடுங்க. வீடியோட எண்டிங் வரைக்கும் மூவ் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து மூவ் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களோட ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃபோட்டோ. இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை வந்து இந்த 4வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு சாரி கைஸ் இதில் 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் தெரிய போல் இந்த மாதிரி ஸ்க்ரீனை டச் பண்ணி மூவ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. சரி கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துடும். பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ லேயரையும் வந்து வீடியோட எண்டிங் வரைக்கும் ட்ராக் பண்ணிடுங்க. நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண நினச்சிங்களோ அத்தனை செகண்ட்க்கு இந்த ஃபோட்டோ லேயரையும் வந்து ட்ராக் பண்ணிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துடுங்க கைஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸுக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டாச்சுரேஷனும் கான்ட்ராஸ்ட்டும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து பாய் ஃபோட்டோவுக்கு ஸ்டாச்சுரேஷனும் கான்ட்ராஸ்ட்டும் இந்த மாதிரி கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு அது பிறகு நீங்கள் அந்த கேல் ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டும் சேச்சுரேஷனும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃபோட்டோ கேட்டவாரு. அது பிறகு 1 ஸ்டெப் பேக் வந்துடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய நான் இப்போ வந்து இந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க இந்த இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். இந்த பிஎன்ஜி வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து 3 டாட் வந்து ரைட் சைடு இருக்கும் டாப்பில். அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய போல் இதை வந்து நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து வந்துடும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ரைட் சைடு இதில் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2வது இருக்க இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் 1 ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோட எண்டிங் வரைக்கும் இந்த லேயரையும் வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சாங் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. சாங் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு இருக்க இன்ஜோ ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் வந்து ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்டிங் ஆப்ஷனை
கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லிரிக்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக இதுக்குள்ளே மூவ் பண்ணிவிடுங்க. லேயரை மூவ் பண்ணி இந்த மாதிரி இந்த லிரிக்ஸ் ஷோ ஆகும்போது இந்த மாதிரி கரெக்டாக ஷோ பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரேமுக்குள்ளே இந்த பிஎன்ஜிக்குள்ளே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இப்போ வந்து இந்த எஃபெக்ட் நம்ம இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு மேல் டாப்பில் ரைட் சைடு இருக்க இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் வந்து ரைட் சைடு டாப்பில் வந்து ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோவில் தெரிய போல் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரி கைஸ், நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வந்து ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ வீடியோட ரைட் சைடு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனில் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோ ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரைட் சைடு சேவ் ஆப்ஷன் ஒரு ஆரோ ஐக்கான் இருக்குது. அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி இப்போ ரைட் சைடு டவுனில் வந்து சேவஸ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆகுது கைஸ். சரி கைஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம்.